பிரைஸ்லாட். இந்த காலை வேளையில் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்று நான் நம்புகிறேன். இதனாலும் கூட ஒரு வேத வசனம் தியானிப்போம். பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். கண்டென்ட் லைஃப். எது இருந்தாலும் இல்லைனாலும் மன ரம்மியமாய் ஒரே மனநிலைமையோடு கூட இருக்கிறது. நம்ம பாருங்க, நமக்குள்ள ஏற்படுகிற மிகப்பெரிய மாற்றம் என்ன? ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு உடலளவில் தயாராகிறத விட மனதளவில் தயாராகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திடீர்னு நம்மக்கிட்ட யாராவது வந்து நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம். நம்ம 9 மணிக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு பிளான் வச்சுட்டு அதே 9 மணிக்கு இன்னொருத்தர் வந்து நீங்கள் இங்கே வரணும்னு சொல்லிட்டா நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. ஒருவேளை நம்ம உடல் அதுக்கு ஒத்துழைக்கலாம், ஆனால் மனசு ஒத்துழைக்காது. நம்ம போனாலும் கூட மனசில் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். சரி, நம்ம பிளான்ஸ் மாறிடுச்சு, நம்ம ஒன்று பிளான் பண்ணோம், இவங்க ஒன்று சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம அதையே யோசிச்சுட்டு ரொம்ப டல்லாயிரும். ஏன்னா அதை ஏற்றுக்கொள்கிற அளவு இல்லை, அதுக்கு அதை ஏற்றுக்கொள்கிற மனது நம்மகிட்ட இல்லை. அதுக்கு பேர் தான் மன ரம்மியம்னு சொல்கிறான். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலைமை. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை. மனரம்மியம்னா என்னன்னு இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வசனங்களில் ரொம்ப அழகாய் சொல்கிறாரு பவுல். 2ஆம் வசனத்தில், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு. நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. சார், லேர்னிங் கண்டென்ட் லைஃப்ன்றது வந்து ஏதோ கிஃப்ட் அப்படி கிடையாது. அது ஒரு சில பேருக்கு மனநலம் இருக்குப்பா, எனக்குலாம் அப்படி இல்லை, அப்படி கிடையாது. அது கற்றுக்கொள்கிற ஒன்று. யூ கேன் லேர்ன். அதை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலையில வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த கண்டென்ட் லைஃப் திருப்தியாக இருக்கிற அந்த மனரம்மியமாக இருக்கிற அதையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்னொரு மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகாக இந்த வசனங்கள் சொல்கிறது, ஏழ்மையில் இருக்கும்போது எப்படி வாழ்வதென்று நான் அறிந்திருக்கிறேன், செல்வம் இருக்கும் பொழுதும் எப்படி வாழ்வதென்று நான் அறிந்திருக்கிறேன். நான் பணக்காரனாக இருந்தாலும் எப்படி அந்த லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ண எனக்கு தெரியும், நான் ரொம்ப புவராக இருந்தாலும் அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியும்னு சொல்கிறாரு. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறது, TRE அந்த மொழிபெயர்ப்பில் அந்த ரகசியத்தை நான் கற்றிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, எண்ணுவதற்கு இருந்த போதும் சரி இல்லாத போதும் சரி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு தேவையானவை அனைத்தும் இருந்த போதும் சரி இல்லாத போதும் சரி மகிழ்ச்சியுடன் நான் இருக்க கற்றுக்கொள்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, என்ன இருந்தாலும் என் மனநிலைமை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றாரு. இன்னைக்கு இந்த காலை வேளையில் உங்கள்கிட்ட அந்த மனநிலைமை இருக்கா? இந்த நாளை ஆரம்பிக்கும் போதே பல விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், நிறைய உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நினச்சிட்டு இருக்க அளவு வெல்த் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற பொருள் உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற லைஃபே உங்கள்கிட்ட இல்லாத போல் உங்களுக்கு தோணலாம். ஆனால் பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச கதை தான், தெரிஞ்ச சம்பவம் அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம எல்லா பசங்களையும் கேட்டிருப்போம். ரோட்டில் காரில் போகிற ஒருத்தர் இன்னொரு பெரிய காரில் போகிற ஒருத்தரை பார்த்து என்ன பண்ணாராம், சரி இவங்கெல்லாம் பெரிய காரில் போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்படியே பைக்கில் போகிற ஒருத்தர் இந்த காரில் போகிறவரை பார்த்து, இவரெல்லாம் காரில் போகிறாரே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து வருத்தப்பட்டாராம். சைக்கிளில் போகிற ஒருத்தர் இந்த பைக்கில் போகிறவரை பார்த்து, இவங்கெல்லாம் பைக்கில் போகிறாங்க, என்கிட்ட சைக்கிள் தான் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டாராம். நடந்து போகிற ஒருத்தர் சைக்கிளில் போகிறவரை பார்த்து, இவர்கிட்ட சைக்கிள் இருக்குது, என்கிட்ட அதுவுமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டாராம். இந்த நடந்து போகிறவரை பார்த்து ஒருத்தர், காலில் ஒருத்தர் ரொம்ப சந்தோஷம், கால் இல்லாமல் இருக்கிற ஒருத்தர் பார்த்தாராம், சரி இவங்களுக்குலாம் கால் இருக்குது, எனக்கு கால் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், எல்லாரும் இந்த சம்பவத்தில் எல்லாரும் எல்லாரை பார்த்து இல்லாத குறித்து வருத்தப்பட்டே இருக்கு. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லாத பற்றி கவலைப்படாது, ஏன்ட்டா அது இல்லையே இது இல்லையே, எனக்கு வாழ தேவையான இவ்வளோ பெரிய வசதிகள்லாம் இல்லையே அப்படின்னு இல்லாததை பற்றி யோசிக்க தேவையில்லை. எது இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இது எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தமா? இல்லை, அப்படி கிடையாது. இதெல்லாம் தேவைதான், இன்னும் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் வேணும் தான். ஆனால் இப்போ இருக்கிறத வைத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கு ஆசைப்படக்கூடாது, எதுவும் தேவையே இல்லைன்னு வேதம் நமக்கு சொல்லலை, அது எல்லாம் தேவைதான். ஆனால் இருப்பதை வைத்து மன மகிழ்ச்சியுடன் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இருக்கிறத ஏற்றுக்கொள்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நிலைமைக்கு பேர் தான் மன ரம்மியம் என்று சொல்கிறார். ஆகவே மன ரம்மியமாக இருக்க இந்த நாளை நாம் கற்றுக்கொள்வோம். உங்கள்கிட்ட இந்த நாளில் எது இருக்கோ அதை வச்சு இந்த நாளை ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிங்க. God bless you. Have a great day.